ஹே கைஸ், உண்மைக்கும் இந்த மறைக்கப்பட்ட உண்மைக்கும் ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கா? இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. ஏன்னா உங்களோட பார்வையில இருந்து பாக்குறப்ப இதுதான் உண்மை நினைப்பீங்க. இன்னொருத்தர் பார்வையில இருந்து வேற ஒரு உண்மை தெரியும். ஆனா யாரோட பார்வைக்கும் தெரியாத ஒரு உண்மை, மறைக்கப்பட்ட ஒரு உண்மை. அந்த உண்மையை யாராலும் அழிக்க முடியாது. ஆனா அது கடைசியா கர்மா மாதிரி என்னைக்கோ ஒரு நாள் கண்டிப்பா உங்களை தேடி வரும்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஹாரர் கதையை தான் நான் இந்த தடவை எடுத்து வந்திருக்கேன். இந்த கதையோட பேரு த ஹோல் ட்ரூத். இதோட ஒன்லைன் கேளுங்களேன், இன்னும் இன்ட்ரெஸ்டா இருக்கும். நம்ம கதையோட ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அதுல அவங்க வந்துட்டு கோமாக்கு போயிடுறாங்க. அவங்களோட 2 பசங்களை வந்துட்டு தாத்தா பாட்டி வீட்டுல தங்க வைக்கிறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஃபீல் பண்ற ஹாரரான விஷயங்கள், அந்த வீட்டுல இருக்க, அது குறிப்பா ஒரு செவுத்துல இருக்கிற ஒரு ஹோல், ஒரு ஓட்டை, அந்த ஓட்டைக்குள்ள அவங்க அப்படி என்னதான் பாக்குறாங்க, ஸோ அதனால வந்த பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலா இந்த மூவி இருக்கும். ஸோ ஃபுல்லா பாருங்க, செம ஹாரரா இருக்கும். ஜம்ப் ஸ்கேர்ஸ் கூட நிறைய இருக்கும். ஸோ அதனால இந்த வாய்ஸ் ஓவரை ஃபுல்லா கேட்டுட்டு படத்தையும் திருப்பி போய் பாருங்க, சூப்பரா இருக்கும். ஸோ வெல்கம் டு பாப்கார்ன் அண்ட் சினிமா சேனல். பாப்கார்ன் எடுத்துக்கோ, சவுண்டை ஏத்திக்கோ, மூவி எக்ஸ்பிளனேஷனை கேட்டுக்கோ. ஸோ கதைக்குள்ள போயிடலாமா? இந்த கதையில் வந்துட்டு நானே ஒரு கேரக்டராக இருக்க போகிறேன். ஸோ அதனால் வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு இந்த கதை உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியுமா, அதனால தான். ஸோ சீனை ஓப்பன் பண்ணால் ஒரு ஓட்டையை காட்டுறாங்க. அந்த ஓட்டையை அப்படியே ஃப்ளாஷ் அவுட் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கிற மாதிரி இருக்குது, கார் ஆக்சிடெண்ட்டு. திருப்பி அந்த கதையோட பேரை போட்டு ஆரம்பிக்கிறாங்க, அந்த ஹோல் ட்ரூத் அப்படின்னு, ஒரு கொஞ்சம் த்ரில்லாக. ஸோ இப்போ கட் பண்ணால் ஒரு ஃப்ரேம் காட்டுறாங்களே, இதில் என்னோடய அம்மா, என்னோடய அக்கா, நான் தான் இது இருக்கேனே. ஸோ அது தென் அப்புறம் வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு என்னோடய கவலை, ஏன்னா காலில் அடிபட்டிருக்கு. ஸோ காலில் கட்டெலாம் கட்டியிருக்காங்க, ஸோ நடக்க முடியாதுன்றனால. அப்புறம் காரில் போயிட்டுருக்கிறப்ப தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சொன்னதும் அப்புறம் எங்களை ஸ்கூலில் விட்டுட்டு தென் அப்புறம் வந்துட்டு அவங்க ஆஃபீஸில் போயிட்டு மீட்டிங்லாம் அட்டென்ட் பண்ணுறப்ப தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நைட்டு ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸர்லாம் சொல்லிட்டு போகிறாங்க. அதே டைமில் ஸ்கூலில் காட்டினா எங்கள் அக்கா வந்துட்டு இந்த சேர் பண்ணுவாங்க தெரியுமா, டீம் லீடர்ஸ்லாம் அந்த ஸ்போர்ட்ஸில், அந்த மாதிரி ஒரு இதில் வந்துட்டு ஹெட்டாக இருக்கலாம்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கு வந்துட்டு காம்படிஷன்லாம் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. தென் அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டு என் ஃப்ரெண்டு கூட கேம் ஆடிட்டுருக்கிறப்ப அக்கா வந்து வீட்டுக்கு வந்துட்டு மேலே போகிறப்ப என் ஃப்ரெண்டு ஒரு மாதிரி குறுன்னு பார்க்குறான். ஒரு மாதிரி பார்த்துட்டு அவள் பின்னாடியே போயிட்டு ரூம்கிட்ட காதை வச்சுட்டு கேட்குறான். அப்புறம் வந்துட்டு கதவை திறந்து பார்க்க ட்ரை பண்ணுறான். அவ்வளோதான், என் அக்கா வந்துட்டு கதவை சாத்த ட்ரை பண்ணுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு காலை வேறு நடுவில் வச்சுருக்கானா, ஒரே ஏற்றுனதில் அவ்வளோதான், பாவம் காலை உடச்சிட்டு வரான். டேய், உன் அக்காவோட வீடியோவை காட்டட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறான். இப்போ தான் புரியுது, என்னோடய அக்காவை ஒரு தப்பான வீடியோ எடுத்து வச்சுட்டு மிரட்டுறான் போல். ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே சொல்ல வராங்க. தென் அப்புறம் வந்துட்டு நைட்டு அக்கா வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறான் அம்மா கிட்ட. ஸோ என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த மாதிரி வந்துட்டு தம்பியோட ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவன் வந்துட்டு ஒரு மாதிரி என்னை வந்துட்டு பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, சரி ஓகே நான் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிவிட்டு வச்சிட்றாங்க. தென் அப்புறம் வந்துட்டு ஸோ நான் என்னோடய பூனைக்கு சாப்பாடெலாம் வைக்கிறேன். தென் அப்புறம் எங்கள் அம்மா வந்துட்டு அங்கே ஆஃபீஸ்லேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க காரில். நைட்டு வேறு மழை பெய்யுதா, வந்துட்டுருக்கிறப்ப திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டு. அவ்வளோதான். கட் பண்ணால் யாரோ ஒருத்தங்க எங்கள் வீட்டு கதவை வந்து தட்டுறாங்க. யாருன்னு சொல்லிட்டு அக்கா போய் பார்க்குறாங்க. தென் அப்புறம் யாருக்கு அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப பார்த்தா எங்கள் தாத்தான்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்புறம் கட் பண்ணால் திருப்பி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நாங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறோம் அம்மாவை. அம்மா வேறு ஒரு மாதிரி அட்மிட் ஆகிட்டு ஒரு மாதிரி திணறிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், எங்கள் அக்கா அழ ஆரம்பிக்கிறா. தென் அப்புறம் வந்துட்டு காலையில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா பாட்டி, இவங்க யாருன்னே தெரியல, ஆனால் தாத்தா பாட்டின்றாங்க. சரி ஓகே போவோன்னு சொல்லிட்டு இந்த பாட்டி வேறு ஒரு மாதிரி மூஞ்சி தடவி பார்க்குறாங்க. தென் அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போயிடுறோம். அதாவது அந்த தாத்தா பாட்டியோட வீட்டுக்கு போயிடணும். எங்கள் அம்மாவை அந்த பாட்டி வேறு ஒரு மாதிரி குறுன்னு பார்க்குறாங்க. கட் பண்ணால் திருப்பி நாங்கள் புது வீட்டுக்கு வந்துட்டோம்ல, எங்கள் தாத்தா பாட்டியோட வீட்டுக்கு. அங்கே பார்த்தா எங்கள் அம்மாவோட ஃபோட்டோ, குழந்தையா இருக்கிற ஃபோட்டோன்னு சொல்லிட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. அங்கே தூக்கமே வர மாட்டேங்குது. அந்த வீட்டை ஒரு மாதிரி காட்டுறாங்க. அதாவது ஒரு மாதிரி த்ரில்லிங்காக, ஒரு மாதிரி பேய் திகிலூட்டுமா அப்படி காட்டுறாங்க. வேறு லெவலாக இருக்குது. அப்படியே பேஸ்மெண்ட்டுக்கு க்ளோஸ்அப் போகுது. தென் அப்புறம் கட் ஆகுது. திருப்பி வந்துட்டு அடுத்த நாள் காலையில் பார்த்தா நானும் என் அக்காவும் வந்துட்டு சாப்பிட உட்காந்துட்ருக்கப்ப தாத்தா சொல்கிறாரு, இந்த மாதிரி பாட்டிக்கு வந்துட்டு கொஞ்சம் ஞாபக மறதி இருக்குது, அதனால் அவங்கள கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஸோ அவங்க அப்பப்போ ஏதாவது வளருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிவிட்டு போய்ட்றாரு. தென் அப்புறம் வந்துட்டு நானும் என்னோடய அக்காவும் வந்துட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் என்னோடய அம்மா என்ன கண்டிஷனில் இருக்காங்கன்னு பார்த்தா கோமாவுக்கு போயிட்டாங்களாம். அவங்க எப்போ எந்திரிப்பாங்கன்னே தெரியல. எந்திரிச்சா நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. எனக்கு செம கஷ்டம், என்னோடய தாத்தாவுக்கும் செம கஷ்டம்.
அப்புறம் தான் யோசிக்க ஆரம்பித்தோம். சரி ஓகே, நம்ம தாத்தா இருக்கார் பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு யோசித்ததுக்கப்புறம் என்னோடய பழைய வீட்டுக்கு போயிட்டு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வரப்போ திடீர்னு ஒரு ஓட்டை என் கண்ணில் படுது. என்ன ஓட்டை அது? சரி, அதே டைமில் எங்கள் அக்கா வெளியே தேவையான பொருட்கள்லாம் கார்லேருந்து எடுத்துகிட்டு இருக்கா. நான் அது என்ன ஓட்டைன்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அந்த ஓட்டைக்குள்ளே ஏதோ ஒரு பேஸ்மெண்ட் கதவு தெரியுது. அந்த பேஸ்மெண்ட் கதவை திறந்தா அது திறக்கிற மாதிரி அது உள்ளே ஏதோ ஒரு அமானுஷமான விஷயம், அதாவது ஒரு பேய் நிற்கிற மாதிரி இருக்குது. பயத்தில் அவ்வளோதான், என்ன பண்ணுறதுனே தெரியல. பயந்துட்டேன். அக்கா கிட்ட சொன்னதுக்கு அது ஏதாவது நீ இமேஜின் பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் போயிடுறா. தென் அப்புறம் வந்துட்டு பாட்டிக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறோம். பாட்டி சொல்கிறாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ்லாம் இங்கே இருக்கும், நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தாத்தாவும் இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக தான் இருக்கார் போல். அப்புறம் அக்காவை கூப்பிட்டு இந்த ஓட்டையை பாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அக்கா வந்துட்டு இந்த ஓட்டையா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அங்கே என்ன ஓட்டை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியும் வந்து கேட்குறாங்க. கேட்டால் அவங்க கண்ணுக்கு எந்த ஓட்டையும் தெரியல அப்படின்றாங்க. இதோ இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு என் கண்ணுக்கு எந்த ஓட்டையும் தெரியலன்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு மாதிரி உத்து பார்க்குறாங்க. அதே டைமில் அங்கே ஏதோ ஒரு கடிகாரமே இல்லாத செவுத்தை பார்த்து மணி 8 போயிட்டு எல்லாம் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே தான் கடிகாரமே இல்லையா, அப்புறம் எப்படி டைம் பார்த்து சொல்கிறீங்கன்னு புரியல. அப்புறம் தான் அக்கா சொல்ல ஆரம்பிக்கிறா, இங்கே நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் வினோதமாக தான் இருக்குது அப்படின்றா. அக்கா அப்புறம் எந்திரிச்சு சொல்கிறா, ஆமாம் ரொம்ப வினோதமாக தான் இருக்குது, சரி இருந்தாலும் அனுபவிச்சு இருந்து தானே ஆகணும்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு தென் அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா எங்கள் அக்கா வந்துட்டு பூனையை தேட ஆரம்பிக்கிறா. பார்த்தா பூனையை காணோம். இங்கே இந்த வீட்டில் ஏதோ ஒரு வினோதமாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தோண ஆரம்பிக்குது. அப்புறம் தான் வந்துட்டு எங்கள் பாட்டிக்கிட்ட கேட்டதுக்கு இல்லை அது அப்படி தான் இருக்கும் எதனா, ஸோ பார்க்க அப்படி தான் தோணும், புதுசாக வந்திருக்கீங்களே அப்படின்றாங்க. அப்புறம் ஸ்கூலில் போயிட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்ப நான் இங்கே இன்றைக்கி உன் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுக்கு என்ன சொல்கிறது, எங்கள் அம்மா வந்துட்டு கோமாவில் இருக்காங்களா, ஸோ அதனால் எங்கள் வீட்டுக்கு வர முடியாது, நாங்கள் பாட்டி தாத்தா கூட இருக்கோன்றான். இருந்தாலும் அந்த வீடியோ நீ பார்க்கணுமா, நான் வந்து தான் ஆகணும் உங்கள் அக்காவை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். சரி இருந்தாலும் வந்து தொலைகிறான்னு சொல்லிவிட்டு அவனை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற அந்த டைமில் எங்கள் அக்கா வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அம்மா கிட்டே போயிட்டு புலம்பிகிட்ருக்கா. தாத்தா பாட்டியை யார் என்னன்னே தெரில, ஆனால் அவங்க கூட இருக்கும், ஸோ நீங்கள் எப்போம்மா வருவீங்க, இந்த மாதிரி தாத்தா பாட்டி இருக்காங்கன்னே சொன்னதில்லையேன்னு சொல்லிட்டு புலம்பிகிட்ருக்கா. அதே டைமில் நானும் என்னோடய ஃப்ரெண்டும் வந்துட்டு வீட்டில் பேசிகிட்டு இருக்கிற டைமில் எனக்கு திடீர்னு ஒரு மர்மமான சவுண்டு கேட்குது. டங் டங்குன்னு ஒரு 2 சவுண்டு கேட்குது. உனக்கு அந்த சவுண்டு கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டதுக்கு எனக்கு எதுவும் கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த ஓட்டையை காட்டுறேன். இந்த ஓட்டை உன் கண்ணுக்கு தெரியுதா, எந்த ஓட்டையும் இல்லையேடா செவுத்தில் அப்படின்றான். அப்புறம் அந்த ஓட்டைக்குள்ளே நான் கண்ணை வச்சு பார்க்குறப்ப ஏதோ ஒரு அகோரமான ஒரு முகம் இருக்குது. ஒரு முகம் வச்ச குழந்த, அந்த குழந்த வாயிலிருந்து ரத்தமாக கொட்டுது. அவ்வளோதான், பயத்தில் எனக்கு அள்ளு நடங்குது. அந்த ஓட்டைக்குள்ளே ஏதோ ஒன்று தெரியுதுடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு என்னடா ஓட்டையே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு செவுத்துக்கிட்ட போயிட்டு கூர்மையாக பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த டைமில் அவ்வளோதான், அந்த பேய் வந்துட்டு ஒரு மாதிரி அவனை பிடிச்சி செவுத்தில் இடிச்சிருச்சு போல், ரத்தம் பொல பொலன்னு கொட்டுது பாவம். அப்புறம் வந்துட்டு இதுக்காக நீ வருத்தப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்கிறான். தென் அப்புறம் என் அக்கா வந்த உடனே அக்காக்கிட்டேயும் சொல்கிறான், இதுக்கு நீ அனுபவிப்ப அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். எதுக்காக அவன் அப்படி சொல்லிட்டு போகிறான்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா கேட்டதுக்கு அவன் நீ குளிக்கிற வீடியோவை எடுத்து வச்சுருக்காங்க்கா அப்படின்னு சொன்னதுக்கு ஏன்டா அப்புறம் அவனை அடித்த, இப்போ அந்த வீடியோ லீக் பண்ணானா எனக்கு தான்டா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா வேற ஒரு மாதிரி டென்ஷனில் திட்டுறா. அதே டைமில் பாட்டி வேற வந்துட்டாங்களா, கீழே இருக்கிற ரத்தத்தெல்லாம் துடைக்கிறாங்க. அதை பார்த்துட்டு கிரிட்டு ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புலம்புறாங்க. யார் அது கிரிட்டு, யார் என்னன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கப்புறம் இதை பாருங்கள் நாங்கள் தான் உங்கள் பேரங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அக்கா எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி புரிய வச்சதுக்கப்புறம் தென் அப்புறம் அன்றைக்கும் படுக்க போயிடுறோமா. படுக்கிறப்ப திடீர்னு ஒரு டங்குன்னு ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. இன்றைக்கும் இது வினோதமாக சவுண்டு என்னன்னு சொல்லிட்டு தாத்தா கிட்டே போயிட்டு கேட்குறப்ப தாத்தா எனக்கும் கேட்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கீழே போயிட்டு பார்க்குறப்ப தான் பார்த்தா பாட்டி ஒரு மாதிரி தரையில் விழுந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி இது ஒரு வினோதமாக இருக்குது, என்னடா இது விசித்திரமாக இருக்குது இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் என் அக்காவுக்கும் அப்படியே கொலை நடுங்கிடுச்சு. திருப்பி அடுத்த நாள் பார்த்தா அவ்வளோதான், நல்ல சாப்பாடு அப்படியே தட்டில் வச்சுட்டு சாப்பிடுங்க செல்லுங்களா, இந்தா பால் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கொடுக்குறாங்க. அதே டைமில் எங்கள் தாத்தா வந்துட்டு அவர் வந்துட்டு இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் போல் முன்னாடி இருந்தார். அவர் வந்துட்டு அவரோட போலீஸ் அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் இருக்குல்ல, அங்கே போயிட்டு என் பொண்ணை வந்துட்டு ஒருத்தன் இடிச்சிட்டு போனான்ல, இடித்து கோமாவில் இது பண்ணிட்டு போயிட்டானே, ஸோ அவனோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாரு. அதுக்கு நான் அந்த பெரிய ஆஃபீஸர் சொல்கிறாரு, அவன் இடிக்கலை, அவனோட ஃப்ரெண்டு தான் காரை ஓட்டியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. டேய் உங்களை பற்றி நல்லா தெரியும்டா,
எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க, அதாவது பணம் இருந்தால் போதுமே, நான் இடிக்கலை இன்னொருத்தன் தான் அடித்தான்னு சொல்லிட்டு கேஸை மாற்றி விட்டு போவீங்க, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா வந்துட்டு அந்த ஹெட் ஆஃபீஸர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. தென் அப்புறம் வந்துட்டு நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறாரு. இருந்தாலும் இந்த ஹெட் ஆஃபீஸருக்கு வந்துட்டு ஒரு சின்ன டவுட் இருக்குது. அதே டைமில் நானும் என்னோடய அக்காவும் வந்துட்டு வீட்டில் இருக்கோமா, அந்த ஓட்டையில் வந்துட்டு ஏதோ ஒரு சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. என்னடா இது அடிக்கடி இந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய அக்கா வந்துட்டு சரி போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசனையில் இருக்கும். எங்கள் அக்கா இந்த தடவை பார்க்குறப்ப ஏதோ ஒரு பேஸ்மெண்ட்லேருந்து குழந்தை தவழ்ந்து வருது. தவழ்ந்து வந்து தரை ஃபுல்லாக ரத்தத்தை அப்படியே கொப்பளிக்குது. என்ன அப்படி ஐயோ, எங்கள் அக்கா வந்துட்டு பயப்படுறா. பக்கத்து வீட்டில் ஏதோ ஒரு பொண்ணு வந்துட்டு உதவி வேணும் போல், இந்த ஓட்டை வழியாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்றான். அப்புறம் தான் நான் வந்துட்டு அந்த ஓட்டை வழியாக பார்க்க ஆரம்பித்தேன். பார்த்தா அவ்வளோதான், அந்த விகோரமான ஒரு பொண்ணு இருப்பாள். அவள் வந்துட்டு ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கா. இதை பார்த்த உடனே எனக்கு செம பயம். அக்கா கிட்ட சொல்கிறேன், அக்கா அவள் வந்துட்டு ஒரு பேய்க்கா, அதுதான்க்கா ஒரு வினோதமாக நம்ம கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு திருப்பி எங்கள் அக்கா இந்த தடவை பார்க்க ஆரம்பிக்கிறான். அந்த விகாரமான ஒரு குழந்தை, அதோட கையில் ஒரு நல்ல குழந்தை, ஒரு அதாவது இப்போ பிறந்த குழந்தை மாதிரி, அது அந்த குழந்தை மேலே ரத்தத்தை அப்படியே கொப்பளிக்குது வாயிலிருந்து. எங்கள் அக்கா பார்த்துட்டு இல்லை எங்கள் அக்காவுக்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி நடுங்குறா. நீ இன்னொரு தடவை இந்த ஓட்டை வழியாக பார்த்த அப்படின்னா சத்தியமாக என்ன பண்ணுவேனே தெரியாதரா, ஒழுங்கா போ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா என்கிட்ட சொல்கிறதுக்கு. தென் அப்புறம் வந்துட்டு எங்கள் பூனையை பார்த்த உடனே இப்போ தான் கொஞ்சம் மூடு மாறி இருக்குன்னு சொல்லிட்டு, அதே டைமில் பார்த்தா என் ஃப்ரெண்டு இருக்கால அந்த பையன், அவன் வந்துட்டு ஃபோன் இங்கேயே வீட்டிலே வச்சுட்டு போயிட்டான் போல். அந்த ஃபோனில் தான் வந்துட்டு எங்கள் அக்காவை ஒரு மாதிரி வீடியோ எடுத்தால பாத்ரூமில், அந்த வீடியோலாம் இருக்குது. எங்கள் அக்கா அதை பார்த்துட்டு டெலீட்டில் பண்ணதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஃபோனில் பார்க்குறான். தென் அப்புறம் நாங்கள் படுத்துடுறோம். படுத்ததுக்கப்புறம் டங் டங் ஏதோ திருப்பி சவுண்டு கேட்குது நைட்டு. என்னடா சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு லேசாக போர்வையை விளக்கிட்டு பார்த்தா எங்கள் அக்கா பக்கத்தில் யாரோ உட்காந்துருக்காங்க. யார் உட்காந்துருக்காங்கன்னு பார்த்தா ஏதோ ஒரு பேய் உட்காந்து தடவி கொடுத்துட்ருக்கு. அவ்வளோதான், டங்குன்னு என்னை பார்க்குது ஒரு மாதிரி. அவ்வளோதான், அந்த பெட்லேருந்து உருண்டு பேடுறேன்னு அவ்வளோதான், அந்த பேய் ஒரு மாதிரி எந்திரிச்சு நிற்கிற மாதிரி இருக்குது. பார்த்தா அது எங்கள் அக்கா தான். அதுக்கப்புறம் தான் பார்த்தா அந்த பேய் வந்துட்டு பக்கத்து ரூமில் நிற்கிற மாதிரி காட்டி அன்றைக்கி நைட்டு முடியுது. அடுத்த நாள் பார்த்தா எங்கள் அக்கா வந்துட்டு என்னை எழுப்புறா. பார்த்தா ஒரு மாதிரி ரத்தமாக வாயிலேருந்து வந்திருக்கு. பாட்டியை கூப்பிட போகிறான். பாட்டி எங்கே இருக்காங்கன்னே தெரியல. அதே நேரத்தில் அந்த ஓட்டையை ஒரு மாதிரி பயமுறுத்துகிற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் எங்கள் தாத்தா வந்துட்டு நியூஸ் பேப்பர்லாம் பார்க்குறாரு. பார்த்தா அந்த பணக்காரன் இருக்கால, அவனோட ஃப்ரெண்டை தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. வழக்கமாக தான் இந்த பணக்காரங்கனாலே பணத்தை கொடுத்து எஸ்கேப் ஆயிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா வந்துட்டு ஒரு மாதிரி அழுகுறாரு. கண்டிப்பாக அவனை நான் பழி வாங்குவேன், உன்னை கோமாவில் போக வச்சவனுக்கு அவனுக்கு ஒரு சரியான தண்டனையை நான் வாங்கி கொடுப்பேன்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்புறம் இங்கே வீட்டில் பார்த்தா எங்கள் பாட்டி வந்துட்டு பால் எடுத்துகிட்டு வந்து பால் குடிக்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடிக்கடி பாலை கொடுக்குறாங்க. அதே டைமில் எங்கள் அம்மாவோட ஃபோட்டோ எடுத்து பார்க்குறப்ப எங்கள் அம்மா, அதாவது எங்கள் அம்மா ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, ஆமாம் உங்கள் அம்மா வந்துட்டு ரொம்ப ரொம்ப அழகான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தா என்னோடய ட்ராயிங்லாம் எடுத்து பார்க்குறப்ப ஏதோ ஒரு வினோதமான ஏதோ ஒரு ட்ராயிங்கை பார்க்குறாங்க. இதை நீயா வரைஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நோட்டை போட்டுட்டு போகிறாங்க. என்ன எதுன்னு சொல்லிட்டு நான் எடுத்து பார்க்குறப்ப தான் என்ன இது எதுவுமே இல்லையே. அப்புறம் பால் வேறு கீழே கொட்டிட்டேன்னா அந்த பாலை வேறு அந்த பூனை குடிக்குது. அதே டைமில் வந்துட்டு ஸ்கூலில் பார்த்தா என்னோடய அக்காவுக்கு வந்துட்டு அந்த கேப்டன் போஸ்டிங்லாம் போடுறாங்க. அப்புறம் தான் வந்துட்டு எங்கள் அக்கா அவளோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான், நீ தானே நான் குளிக்கிறத வீடியோ எடுத்து என் தம்பியோட ஃப்ரெண்டுக்கு அனுப்புனேன். அவனோட ஃபோனை வந்துட்டு வீட்டில் தான் விட்டுட்டு போனான், அதை செக் பண்ணப்போ தான் தெரிஞ்சுது, அந்த வீடியோவை பார்க்குறப்ப தான் நீ தான் அவனுக்கு அந்த வீடியோ அனுப்பியிருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா வந்துட்டு அவளோட ஃப்ரெண்டுக்கிட்ட சண்டை போட்டுட்ருக்கா. ஆமாம், எங்களுக்கும் ஒரு காலம் வர வேணாமா, நீ கேப்டனாக இருந்துட்டா நாங்கள் எப்போவுமே நீ தான் அழகாக இருக்கணுமா என்ன, நாங்கள் பதவிக்கு வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கா. அவ்வளோதான், கோச் பார்த்து தூக்கிட்டு போயிடுறாங்க பிரின்சிபல் ஆஃபீஸுக்கு. அப்புறம் எங்கள் அக்கா திருப்பியும் வீட்டுக்கு வந்த உடனே இப்போயும் என் வாயிலிருந்து ரத்தமாக கொட்ட ஆரம்பிக்குது. அவ்வளோதான், எங்கள் அக்காவுக்கு செம பயம். அதே டைமில் அங்கே பார்ட்டி பண்ணிகிட்டு இருக்கான். அதான் அவனோட ஃப்ரெண்டை வந்துட்டு ஜெயிலுக்கு அனுப்பிட்டு இங்கே பார்த்தா அந்த பையன் பார்ட்டி பண்ணிகிட்டு இருக்கான். எங்கள் தாத்தா அதை பார்த்து செம காண்டாகிறாரு பையன். அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணால் அவரை தான் அங்கேருந்து கிளம்புறாரு. இன்றைக்கி தப்பிச்சிட்டாடாமா அவனை அப்படின்னு நினச்சிட்டு. இங்கே வீட்டில் பார்த்தா திருப்பி அந்த ஓட்டையிலேருந்து ஏதோ டங்குன்னு சவுண்டு கேட்குது. என்ன தான் சவுண்டு கேட்குதுன்னே தெரியல. திருப்பியும் உள்ளே எங்கள் அக்கா பார்க்க ஆரம்பித்தா. பார்த்தா இந்த தடவை வந்துட்டு அங்கே பேஸ்மெண்ட்லேருந்து ஒரு குழந்தை தவிழ்ந்து வருது. ரத்தத்தை கீழே கொப்பளிக்குது தான். ஆனால் பக்கத்துலேயே ஒரு ஆள் படுத்திருக்கான். ஆனால் அவன் காப்பாற்றவே இல்லை அந்த குழந்தைய. அவ்வளோதான், இந்த தடவை வந்துட்டு எங்கள் அக்கா ஒரு மாதிரி வந்துட்டு பார்க்க ஆரம்பிக்கிறான். பார்த்துட்டு அவளே ஒரு மாதிரி பயத்தில் இருக்கா. அடி, இந்த தடவை நான் வேறு மாதிரி பார்த்தேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு,
அப்புறம் தான் நான் சொல்ல ஆரம்பித்தேன், அக்கா இது ஒருவேளை வார்ம் ஹோலாக இருக்கலாம்ல, அதாவது வேற ஒரு பரிமாணத்தில் நடந்த ஒரு விஷயத்தை நம்ம இப்போ பார்க்குற மாதிரி இருக்கலாம். அதாவது இது வந்துட்டு இதுக்கு முன்னாடியே நடந்த ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா இந்த வீடும் அந்த ஓட்டைக்குள்ளே பார்க்குற ஒரு விஷயமும் அந்த சைடில் இருக்கிற வீடும் ஒரே மாதிரியே இருக்குது. அப்படின்னா இது வந்துட்டு வேற ஒரு பருவத்தில் நடந்த விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, அதே டைமில் எங்கள் தாத்தா வந்துட்டு, என்னடா ஏதோ ஓட்டை தெரியுதுன்ட்டு இருக்கீங்க, அப்படிலாம் ஒன்றும் தெரியக்கூடாது தானே, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கபோர்டு எடுத்து வச்சுட்டு இனிமேல் எந்த ஓட்டையும் தெரியல போதுமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. எங்கள் பாட்டியை போய் படுக்க வச்சுட்டு அப்புறம் கன் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் நாங்கள் திருப்பி வந்துட்டு ரூமில் போயிட்டு படுக்கலான்னு பார்த்தா சவுண்டு கேட்குது. திருப்பியும் வந்து பார்க்க ஆரம்பித்தோம் அந்த ஓட்டைக்குள்ளே. அந்த டைமில் வந்துட்டு எங்கள் தாத்தா என்ன பண்ணார், கன் எடுத்துகிட்டு போனார்ல, அந்த பணக்காரனை கொல்லணும்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே செம வெறி. ஏன்னா அவரோட பொண்ணை கோமாவுக்கு அனுப்பியிருக்காரு. ஸோ சும்மா விடுவாரா, அங்கே போயிட்டு அவனை போட்டு அடி அடின்னு அடித்தார். இங்கே பார்த்தா அவ்வளோதான், எங்கள் அம்மா கோமாலேருந்தே எழுந்திரிச்சிட்டாங்க. அதே டைமில் வந்துட்டு அவனை அங்கே போட்டு குடிக்கணும்னு தானே ஆசைப்பட்டேன், இந்தாடா சரக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே ஊற்றி நெருப்பை பற்ற வச்சு எரிய விட்டார் அவனை. அவன் துடிக்கிறான் எரிஞ்சு. அதே டைமில் எங்கள் அம்மா வந்துட்டு எந்திரிச்சு, என் பசங்க எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நர்ஸெல்லாம் இருப்பாங்களே அவங்கக்கிட்ட போயிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அதாவது உங்கள் அப்பா அம்மா வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. எது, எங்கள் அப்பா அம்மா வீட்டில் என் பசங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஷாக் ஆகுறாங்க. ஐயோயோ அவங்க இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயப்படுறாங்க. இங்கே பார்த்தா வீட்டில் அந்த கபோர்டே கீழே விழுந்து உடஞ்சிருச்சு போல். அந்த ஓட்டையை மறைக்கிறதுக்கு தாத்தா வச்சுட்டு போனார்ல, அந்த கபோர்டு கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. இப்போ பார்த்தா அந்த ஓட்டையிலேருந்து டங்குன்னு சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. இந்த தடவை எங்கள் பாட்டி புதுசாக பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறப்ப எங்கள் பாட்டி கண்ணுக்கு தெரியல, ஆனால் இப்போ தெரியுது. பாட்டி என்ன நடக்குதுங்க, அந்த ஓட்டைக்குள்ளே என்ன நீங்கள் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, அவ்வளோதான் எங்கள் பாட்டி, நான் எதுவும் பார்க்கல, எனக்கு எந்த கோட்டையும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மழுப்புறாங்க. அப்புறம் தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, என்ன நடந்திருக்கு அப்படின்னா. ஸோ இப்போ வந்துட்டு அதாவது நான் பண்ண ஒரு சின்ன தப்புனால தான் இந்த மாதிரிலாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி சொல்கிறாங்க. அந்த ஓட்டை வழியாக நீ பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்காவை சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் அக்கா நான் பார்த்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே டைமில் எங்கள் அக்கா பார்க்குறப்ப இந்த தடவை கட் பண்ணால் வேறு சீன் நடக்குதாங்க. அதாவது எங்கள் அம்மா, அதாவது என்னோடய அம்மா வந்துட்டு சின்ன வயசில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதே டைமில் அவங்க கையில் ஒரு குழந்தை வேறு இருக்குது. பின்னியான்னு சொல்லிட்டு யாரோ ஒரு பொண்ணை தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பெட்டில் படுத்திருக்கிற ஒரு ஆள்கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. பேசிட்டு அப்புறம் அதே டைமில் எங்கள் தாத்தா பாட்டிலாம் ரொம்ப யங்காக இருக்காங்க போல், இது வேறு டைமென்ஷனில் நடக்கிற விஷயம் இல்லை, அதனால் அவங்க வந்துட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. பின்னியாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் அக்கா அவ்வளோதான் என்கிட்ட வந்துட்டு கேட்க ஆரம்பிக்கிறான். இங்கே வெளியே வந்துட்டு, என்ன யார் ஏதோ பின்னியாவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, பின்னியாவா நீ அதை கேட்டிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இங்கே சொல்கிறாங்க. நான் பார்க்க போகிறேன் இந்த தடவை அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் பேஸ்மெண்ட்லேருந்து ஏதோ ஒரு குழந்தைய தூக்கிட்டு வராங்க. பின்னியா என்னை விட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேற அவர் ரத்தம் வாந்தி எடுத்திருக்கா. பார்த்தா ஏதோ ஒரு விஷத்தை சாப்பிட்ருக்கா போல். எங்கள் தாத்தா வேற ஒரு மாதிரி கோவத்தில் இருக்கார். அதாவது பெட்டில் இருக்கிறவனை பார்த்து கோவப்படுறாரு. நான் இங்கே அந்த ஓட்டையை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு எங்கள் பாட்டிக்கிட்டே கேட்க ஆரம்பித்தேன், பாட்டி அந்த பெட்டில் படுத்திருக்கிறது எங்கள் அப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, அதை நீ பார்த்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அங்கே டங்குன்னு ஒரு கன் சுடுற சவுண்டு கேட்குது. கேட்ட உடனே அவ்வளோதான். திருப்பி கட் பண்ணால் எங்கள் தாத்தா வந்துட்டு அங்கே ஹாஸ்பிட்டலே போயிட்டார். எங்கள் அம்மா இருக்காங்களா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு. அப்புறம் இங்கே வந்துட்டு எங்கள் பாட்டி ஒரு உண்மையை போட்டு உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது உங்கள் அப்பா பேர் தான்டா கிரிட்டு, உங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு மூத்த பொண்ணு ஒருத்தி இருந்தா, அவள் பேர் தான் பின்னியா. அவள் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருமுவா. ஸோ அவளுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும், உடம்பு சரியில்லாமல் போயிடும். அவள் மூஞ்சி வேற அகோரமாக இருக்கும். அவள் வந்துட்டு ஒளிய போகிறேன், நம்ம ஐடென்சிக் விளாட்லான்னு சொல்லி அப்பா கிட்ட சொல்லிட்டு போயிருக்கா. அதே டைமில் உங்கள் அப்பா நல்லா குடிச்சிட்டு போயிட்டு படுத்துட்டான். ஆனால் அந்த குழந்த பாவம் பேஸ்மெண்ட்டில் போயிட்டு உள்ளே போயிட்டு ஒளிஞ்சிருக்கு. ஆனால் அதனால தான் வந்துட்டு அந்த குழந்தை செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே டைமில் அவள் வந்துட்டு வெளியே எடுத்துகிட்டு வரப்போ வந்துட்டு அவள் வாயில் வந்துட்டு விஷம் ஊற்றினால தான் வந்துட்டு செத்துருக்கான்னு இருந்தது. அது எப்படி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய அக்கா வந்துட்டு பாயிண்ட்டாக பிடிச்சி கேட்டாள். அதுக்கு வந்துட்டு தெரிலம்மா, அவள் சிறப்புன்னு நினச்சி குடிச்சிருப்பா போல் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி சொல்கிறாங்க. தென் அப்புறம் அங்கே பார்த்தா அந்த ஓட்டைக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் பார்த்தா அவ்வளோதான். அந்த தாத்தா வந்துட்டு அவ்வளோதான் எங்கள் அப்பாவை கொன்னுட்டார், கன்னை வச்சு சுட்டு கொன்னுட்டார் போல். கொன்னுட்டு எங்கள் அப்பா கையிலேயே வந்துட்டு துப்பாக்கி வச்சுட்டு அவனே சுட்டுட்டு செத்துட்டான்ற மாதிரி செட் பண்ணிட்டாங்க. இதை வந்துட்டு எங்கள் பாட்டி இங்கே சொல்கிறாங்க, இதுதாம்மா நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. வெளியே பார்த்தா அங்கே பூனை வந்துட்டு செத்து கிடக்குது. என்ன, அதாவது நான் பால் குடித்தப்ப அந்த பால் கீழே கொட்டிச்சில, அந்த பாலை வந்துட்டு குடித்த பூனை செத்து கிடக்குது. இங்கே எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ரத்த வாந்தி வருதா. பாட்டி வந்துட்டு பால் குடித்தா சரியாயிடும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாலை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. வேணான்னு சொல்கிறப்ப, பின்னியா பால் குடி பின்னியா அப்படின்றாங்க.
பாட்டி வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறப்ப எங்கள் அம்மா சடனாக என்ட்ரி கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவ்வளோதான், என் குழந்தைங்கள விட்டு தனியாக போங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவ்வளோதான். அதே டைமில் எங்கள் தாத்தா உள்ளே வராரு. அவ்வளோதான், என்னோட அம்மா வந்துட்டு அவ்வளோதான் எங்கள் 2 பேரையும் கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறப்ப வந்துட்டு அவ்வளோதான் தாத்தா உள்ளே என்ட்ரி கொடுக்குறாரு கன் எடுத்துகிட்டு வந்துட்டு. அவ்வளோதான் என்ட்ரி கொடுத்துட்டு கன் எடுத்துகிட்டு வரப்ப, இந்த கன்னால் தானேப்பா என் ஹஸ்பண்டை கொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கேட்குறப்ப அவ்வளோதான் கன் எடுத்து உள்ளே வச்சுக்கிறாரு. உள்ளே வச்சுக்கிட்ட உடனே என் பசங்களை விட்டுட்டு தள்ளி போங்க, அதனால தான் வந்துட்டு உங்ககிட்ட இருந்து நான் விலகி இருந்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப எங்கள் அக்கா வந்துட்டு சொன்ன ஒரே விஷயம், பின்னியாவை பற்றி எங்களுக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரத்தம் வர்றது அந்த விஷயத்தெல்லாம் பற்றி சொல்ல ஆரம்பித்தா என்னோடய அக்கா வந்துட்டு எங்கள் அம்மா கிட்ட. இந்த பாலை குடிச்சதுக்கப்புறம் தானே இவனுக்கு ரத்தம் வர ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறப்ப ஒவ்வொரு சீன்லேயும் காட்டுறாங்க, அந்த பாலை நான் குடிக்க தான் என் வாயிலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிது. அந்த பின்னியா பொண்ணுக்கும் ஒரு மாதிரி ரத்தம் வர ஆரம்பிச்சிது, வாயிலேருந்து ரத்தம் கொத்த ஆரம்பிச்சிது. ஆனால் எங்கள் பாட்டிக்கிட்ட கேட்டதுக்கு அவள் ஏதோ விஷத்தை குடிச்சு செத்துட்டா, சிறப்புன்னு நினச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் தான் வந்துட்டு நான் அந்த பாலை குடிக்கட்டான்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா கேட்க ஆரம்பித்தா. நீ குடிக்கக்கூடாது, அவன் தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் தான் நடந்த ட்விஸ்ட்டு ஒன்று சொல்கிறாங்க. ஆக்சுவலி அந்த பின்னியான்னு ஒரு பொண்ணு இருப்பாள், விகாரமான மூஞ்சி, அவளுக்கு வந்துட்டு பாலை விஷம் கலந்து கொடுத்ததே இந்த பாட்டி தான். விஷத்தை கலந்து கொடுத்துட்டு அந்த 2வது பொண்ணு இருக்கால என்னோட அக்கா, அவளை பார்த்து நீ தான் அழகாக இருக்க, உன் மூத்த அக்கா வந்துட்டு விகாரமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறா. அவ்வளோதான் எங்கள் அம்மா வந்துட்டு ஒரு மாதிரி அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னோடய மூத்த பொண்ணை நீ தானாம்மா விஷத்தை வச்சு கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மாதிரி கத்துறாங்க. நீங்கள் தான் பின்னியாவை கொன்னீங்களா, அப்போ அப்புறம் எதுக்காக கொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவ்வளோதான் எங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியலை. அவ்வளோதான். அடுத்து வந்துட்டு நடக்கிற ஒரே விஷயம், நீ வந்துட்டு என்ன பண்ண, ஒரு குடிகாரனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அகோரமான ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியோட முழு சுயரூபமே இப்போ தான் காட்டுறாங்க. நீ இப்படிலாம் நடந்துப்பேன்னு தெரிஞ்சதுனால தான், ஆனால் நாங்கள் எவ்வளோ உன்னை பர்ஃபெக்டாக வளர்த்துருந்தோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இதை பார்த்த உடனே என் குழந்தைங்களை இங்கே நான் இருக்கவே விடக்கூடாது, நான் என் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போக தான் போகிறேன், நீங்கள் தடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த உண்மையை வெளியே சொல்லிடுவேன், நீங்கள் மாட்டிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அவ்வளோதான் எங்கள் பாட்டி வந்துட்டு கத்துறாங்க, மகளே போகாத போகாத அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை பார்த்து கத்திகிட்டு இருக்காங்க. அதே டைமில் அந்த ஓட்டைக்குள்ளே பார்த்தா அந்த குழந்தை வந்துட்டு சந்தோஷப்படுது. அதாவது அந்த பின்னியான்னு எங்களோட மூத்த அக்கா இருக்கால, அவள் வந்துட்டு சந்தோஷப்படுறான். அப்புறம் நாங்கள் புது வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் அம்மா வந்துட்டு பெயிண்டிங்லாம் காட்டுறாங்க, இதுதான்டா உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறப்ப, ஆமாம் நீங்கள் அந்த ஓட்டையை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா கேட்குறா. நான் பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஆனால் ஃப்ளாஷ்பேக் அவங்களுக்கு ஒன்று காட்டுறாங்க, ஆக்சுவலி அவங்க அந்த ஓட்டையை பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே வந்துட்டு சொல்ல வராங்க. தென் அப்புறம் அங்கே கட் பண்ணால் எங்கள் வீட்டில் வந்துட்டு எங்கள் பாட்டிக்கு ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குன்றாங்க. எங்கள் தாத்தாவுக்கு ஏதோ ஃபோன் வருது. பார்த்தா அந்த ஆஃபீஸர் சொல்கிறாரு, இந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க வந்துட்டு அந்த பணக்காரனை எரிச்சிருக்காங்களாம், நீங்கள் வந்துட்டு உங்களுக்கும் ஒரு மோட்டிவ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. ஆக்சுவலி வந்துட்டு இந்த கேஸில் நம்ம ஜெயிக்கிறதுக்கே சாதகமாக இருந்தது அந்த பணக்காரனோட வண்டியில் இருந்த டேஷ் கேம் தான். ஆக்சுவலி அவனோட ஃப்ரெண்டு தான் வந்து வண்டி ஓட்டியிருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர் வந்துட்டு சொல்கிறப்ப, ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா இப்போ தான் ஃபீல் பண்ணுறாரு, ஐயோ தப்பான ஒருத்தனை நம்ம எரிச்சு கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேமில் வந்துட்டு சிக்கினதே அந்த ஃப்ரெண்டு தான், அவனை தான் கரெக்டாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் தாத்தா தப்பு பண்ணிட்டாரு. இங்கே கீழே பார்த்தா அவ்வளோதான், பாட்டிக்கு ஒரு மாதிரி சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. பேஸ்மெண்ட் கதவு பொறுமையாக திறக்குது. யார், பினியா வந்து நிற்கிறா. பாட்டி விளையாடலாமா, வாங்க பாட்டி கட்டி பிடிங்க, பால் கொடுங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் ரத்தத்தை மூஞ்சியில் பீச்சி அடிக்கிறா. பின்னியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க கீழே பாட்டி. அவ்வளோதான் தாத்தாக்கு ஷாக் ஆகுது. கீழே வந்து பார்த்தா அந்த எலி விஷம் இருக்குல்ல, அதை குடிச்சிருக்காங்க. குடிச்சிட்டு ஒரு மாதிரி தத்தளிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் உரமா முறுக்கிட்டு எந்திக்கிறாங்க. அவங்க திரும்புகிறாங்க. பார்த்தா இங்கே யார் வருது, நம்ம தாத்தா வந்துட்டு அந்நியமாக ஒருத்தனை கொண்டாரு, ஒரு பணக்காரனை, தப்பே பண்ணாதவனை கொண்டார்ல, என்ன எதுக்கு கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேய் மாதிரி வந்து நிற்கிறான். கன்று கையில் வச்சுருந்தார்ல, அந்த கன்னை வச்சு பொட்டுன்னு போடுறாரு. கடைசியில் பார்த்தா செத்தது அவரோட ஒய்ஃப் தான். அங்கேயே வந்துட்டு அவரும் அவர் வாயில் கன்னை வச்சு சுட்டுக்கிட்டு சாவுறாரு. ஆக்சுவலி இப்போ என்ன நடந்திருக்கு, ஒரு உண்மை அப்படின்னா என்ன, அது என்ன நடந்திருக்குன்னு இப்போ தான் சொல்ல வராங்க.
அங்கே வந்துட்டு அந்த பொண்ணு ஒளிஞ்சதுக்கப்புறம் இந்த பாட்டி தான் வந்துட்டு என்னடா ஸ்டோர் ரூம் திறந்திருக்கேன்னு சொல்லிட்டு மூடிட்டு போயிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு அந்த பொண்ணு அங்கே செத்துருக்கா. அந்த தாத்தா வந்துட்டு எங்கள் தாத்தா வந்துட்டு கோவப்பட்டு இவன் தான் வந்துட்டு கொன்னுட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட அப்பாவை வந்துட்டு ஸோ அவ்வளோதான் தலையை பிடிச்சி இழுத்து துப்பாக்கியை வச்சு சுட்டு கொன்னுட்டாரு அப்படின்னு தான் எங்கள் அம்மா எங்ககிட்ட சொன்னாங்க. ஆனால் ஆக்சுவலி அங்கே உண்மையிலேயே என்ன நடந்திருக்கு தெரியுமா? எங்கள் அம்மா தான் என்னோடய அப்பாவை வந்துட்டு சுட்டு கொன்று இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த துப்பாக்கி எடுத்து அவன் கையிலேயே வச்சு நான் தான் சுட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி எங்கள் தாத்தா வந்துட்டு ஸோ எங்கள் பாட்டிக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இந்த கதையை இங்கே முடிக்கிறாங்க. எப்படி இருந்தது இந்த கதை? வேறு லெவலாக இருந்ததா? சும்மா ஹாரரு, த்ரில்லரு, ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பங்கமாக செஞ்சு விட்ருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஆணவ கொலைனா என்ன, அதாவது இந்த ஜாதி மதம் இந்த இப்படி முகம் இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஸோ ஏதோ ஒரு கொள்கை கோட்பாடுன்னு சொல்லிட்டு அதை மண்டையில் ஏற்றிக்கிட்டு அதை வச்சுட்டு அடுத்தவங்களை ஈவி இறக்கமே இல்லாமல் கொள்கிற ஒரு ஜாதி கும்பலுன்ற மாதிரி ஒரு டாப்பிக்கை பேஸ் பண்ண மாதிரி ஒரு கதையை தான் நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் ஸோ சொல்லி தான் உனக்கு கதைக்காக சொல்லணுன்றனால சொன்னேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு அப்போ தான் நிறைய பேருக்கு இது ஷேர் ஆகும். அப்புறம்